தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் இது தொடர்பாக அரசாங்கத்தின் தலைவர் தியாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததால் மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார். 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதுகாக்கும் விதமாக தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய சுமார் 2,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நிதியை வழங்க மத்திய அரசு தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். தமிழகத்திற்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய சுமார் 2,152 கோடி ரூபாயை இந்த ஆண்டு ஒதுக்காமல் இதுவரை இருந்து வருகிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை கல்வித்துறையில் ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து ஆண்டுதோறும் முறைப்படி வழங்க கொண்டிருந்த நிதியை ஒன்றிய அரசு இப்பொழுது பிடிவாதமாக நிறுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் PMCயில் கையெழுத்திட்டால்தான் இந்த காசை நாங்கள் கொடுப்போன்னு ஒன்றிய அரசு சொல்வது என்பது தமிழ்நாட்டு மாணவர்களை, ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களை, அவர்கள் கல்வித்தரத்தை முடக்குகிற செயல். இதில் சுகமமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அனைத்து ஆசிரியர்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம்.